the Union Jack, representing colonialism, was lowered, and the tricolour, representing the new nation's liberty, its pride and symbol, was finally hoisted. இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 10 நபருடைய பெயர் சொல்லுவோமா? அதுக்கு மேலே நம்முடைய குழந்தைகளுக்கோ இல்லை நமக்கோ அதிகமாக தெரியாது. ஸோ நிறைய நபர்கள் அவங்களுடைய உயிரை, அவங்களுடைய பணத்தை, அவங்களுடைய நகைகளை, அவங்களுடைய உடைமைகளை இதெல்லாமே இழந்து தான் இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சில நபர்களுடைய வரலாறு அதை பார்க்க நமக்கு கொடுப்பன கிடைக்கல. ஆனால் அதை கேட்கும்போது இப்படிலாம் மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் கொஞ்சம் அதிர்ச்சியும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுடைய வரலாறு, அதுவும் மெயினாக பெண்களுடைய வரலாறு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காந்திஜி அவர்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் பேச போகிறார். மும்பையில் வச்சு தான் இந்த பேச்சு அப்படிங்கிறது நடக்க போகுது. வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான குரலாக அது பார்க்கப்படுது. எல்லாத்தையுமே சொல்கிறார், செய் அல்லது செத்து மடி. இப்போ நம்ம இந்த வெள்ளையன்களை வெளியேற்றவில்லை என்றால் நிச்சயமாக நம்ம நாடு ரொம்ப பெரிய அளவு துன்பத்துக்கு கொண்டு வரப்படும். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பரப்புரையை செய்கிறாரு காந்தி அவர்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதிலிருந்து சில விதமான நபர்கள் உருப்பெறுகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு வீராங்கனை தான் உஷா மேத்தா அவர்கள். இந்த உஷா மேத்தா அவர்கள் 1920களில் பிறந்தாலுமே 1928லேயே சைமன் நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு பெண், வெறும் 8 வயசுல. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் எல்லாமே இந்த சுதந்திரத்துக்காக, இந்திய நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் உஷா மேத்தா அவர்கள் ரொம்ப பெரிய அளவு நாட்டம் செலுத்துகிறாங்க இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு. ஸோ 1942 காந்தி அவர்கள் இப்படி சொன்ன பிறகு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் சேர்றாங்க. ஆனால் இந்த உஷா மேத்தா அவர்கள்ட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போதைக்கு காந்திஜி அவர்களுக்கு தேவை இந்த மாதிரி ஆட்பலம் மட்டும் கிடையாது, டெக்னாலஜி வைஸாக அவருக்கு கொஞ்சம் பலம் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஒரு வானொலி, ஒரு ரேடியோ ஸ்டேஷனை தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. ரேடியோ ஸ்டேஷன் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய டெக்னாலஜி வேணும், நிறைய பேருடைய அறிவு வேணும், நிறைய பேருடைய உதவி வேணும். ஸோ உஷா மேத்தா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது நம்மளால் செய்ய முடியும். வெறும் 22 வயசில் அந்த பெண் நினைக்கிறாங்க, இதை நம்மளால் செய்ய முடியும். நமக்கு தெரிஞ்சவங்க யார் எந்த மாதிரியான டெக்னாலஜி இதுக்கு யூஸ் பண்ண முடியும், எந்த நாடு நமக்கு இதுக்கு பயன்படும், இல்லாட்டி எந்த நாட்டிலேருந்து இந்த மாதிரியான டெக்னாலஜி நம்ம இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஸ்டடி பண்ணுறாங்க. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் இதுக்காகவே செலவழிக்கிறாங்க உஷா மேத்தா அவர்கள். இப்போ உஷா மேத்தா அவர்களுக்கு ஒரு டீம் தேவை. அப்படி 20 வயதான விட்டால்தாஸ் கக்கர், 23 வயதான சந்திரகாந்த் ஜாவேரி, ஜெகநாத் தாக்கூர், நரிமன் பிரிண்டர் அப்படிங்கிற ஒரு 40 வயது பொறியாளர் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் மிர்ஷா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வானொலி நிலையத்தை தொடங்குறாங்க, ரகசிய ரேடியோ ஸ்டேஷன். இந்த ரகசிய ரேடியோ ஸ்டேஷன் தினசரி 2 நேரம் முக்கியமான செய்திகளை மக்களிடம் சொல்லும். ஆனால் மக்களிடம் சொல்வது எப்படி தெரியுமா? இது இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய வானொலி 42.34 உங்களை அன்புடன் வரவேற்கிறது, இது காங்கிரஸ் ரேடியோ அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுமா. ஸோ எந்த இடத்துலேருந்து ஒளிபரப்புகிறோம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படாமல் செய்தியை மட்டுமே சொல்கிறதுக்காக இப்படி ஒரு ரேடியோ ஸ்டேஷனை தொடங்கியிருக்காங்க. இந்த ரேடியோ ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 3 to 6 மாதங்கள் ஒர்க் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. வருடக்கணக்கிலும் இந்த ரேடியோ ஸ்டேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு ரேடியோ இருக்குது, இது வழியாக நிறைய விதமான செய்திகள் மக்களிடம் போய் சேருது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ கடைகள் எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிறாங்க. எப்படி இவங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சி, இல்லாட்டி யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற பலவிதமான சோதனையை நடத்துகிறாங்க. இப்போ இவங்களுக்கு தேவை ஃபண்ட். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயமா இல்லை. ஸோ ஃபண்ட் அப்படிங்கிறது தேவையினால உஷா மேத்தா அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தாரர்களிடம் கேட்குறாங்க, அவங்களுடைய நண்பர்களிடம் கேட்குறாங்க. அவங்களுடைய நகையை எல்லாமே அடகு வச்சு இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கான உதவிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தது சிகாகோ அண்ட் டெலிஃபோன் கோ அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். இது இன்றளவும் யாருக்குமே அதிகமாக தெரியாத ஒரு வரலாறு. இந்த உஷா மேத்தா அவர்கள் மறுபடி இந்த ரகசிய ரேடியோ ஸ்டேஷனை இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரை 1 மணி நேரம் இந்தியாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதை சொல்வதற்காகவே ஒரு ரேடியோ ஸ்டேஷனை மாற்றினாங்க அப்படிங்கிறது எல்லாமே வரலாறு. அடுத்ததா பரபதி கிரி அப்படிங்கிற வீரமங்கை தான். மேற்கு ஒடிசாவின் அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய நபர் தான் இந்த பரபதி கிரி அவர்கள். பரபதி கிரி அவர்கள் 1942 மிகப்பெரிய அளவு இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க.
அந்த காந்தி அவர்களுடைய பேச்சை கேட்டு அதுக்கு முன்னாடி இருந்தே கிட்டத்தட்ட 10 வயதிலிருந்தே இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாலும் 16 வயதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்றாங்க. இந்த பரபதி கிரி அவர்கள் ஒரு கட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக பல பெண்களை ஒன்றிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகும் பல நபர்கள், அதாவது வெவ்வேறு இடங்களில் அனாதைகளாக இருக்கக்கூடிய நபர்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவு சுதந்திரத்துக்காகவும் சுதந்திரத்துக்கு பிறகும் பாடுபட்ட ஒரு வீர மங்கை தான் இந்த பரபதி கிரி அவர்கள். அடுத்ததா மாதங்கினி ஹஷ்ரா அப்படிங்கிற ஒரு வீர பெண்மணி தான். இந்த மாதங்கினி ஹஷ்ரா அப்படிங்கிற போது கொடிகாத்த குமரன் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாதங்கினி ஹஷ்ரா என்ன தெரியுமா செய்கிறாங்க? ஒரு கட்டத்தில் நம்ம மூவர்ண கொடி, தேசிய கொடி அப்படிங்கிறத எல்லா காவல் நிலையத்துக்கு வெளியிலையும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பரப்புரை செய்யப்படுது. அப்படி இந்தியாவினுடைய தேசிய கொடியை காவல் நிலையத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய லாபமாக மாறிடும், பிரிட்டிஷுக்கு ஒரு தோல்வியாக மாறிடும். அப்படிங்கிறதுனால யாருமே இந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி இந்த தேசிய கொடி ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்குறாங்க. அப்படி மீறி யாராவது ஏற்ற வந்தார்கள் அப்படின்னா அவங்கள சுட்டுருங்க அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் நம்ம தேசிய கொடி ஏற்றணும்னா நமக்கு உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த மாதங்கினி ஹஷ்ரா அவர்கள் நிறைய பெண்களுடன் நிறைய இளைஞர்களுடன் சேர்ந்து அந்த மூவர்ண கொடியை, நம்ம தேசிய கொடியை வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றுறதுக்கு தயாராகி வரும்போது போலீஸ்காரங்க சுற்றி நிற்கிறாங்க. சுற்றி நிற்கும் போது ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்தாலும் உங்களை நாங்கள் சுற்றுறோன்னு சொல்லும்போது இந்த மாதங்கினி அவர்கள் ஒரு ஸ்டெப் கிடையாது, அந்த தேசிய கொடியை கையில் ஏந்தி எத்தனை புல்லட் பட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களுடைய அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி இந்த தேசிய கொடியை வைப்பேன் அப்படின்னு சொல்லி முன்னேறி போறாங்க. அவங்க உடம்பில் 3 to 5 குண்டுகள் துளைத்ததாகவும், அப்படி துளைத்த பிறகும் அந்த பெண் அந்த தேசிய கொடியை கீழே விழாம அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி குத்துனாங்க அப்படிங்கிறதும் வரலாறா இருக்கு. இந்த வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறு என்பதையும் இங்கே நம்ம பதிவு பண்றோம். அடுத்ததா கமலாதேவி சட்டோபாத்யாய் அப்படிங்கிற வீர பெண்மணி தான். 1930 பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து மும்பை பங்கு சந்தைக்குள்ள நுழையிறாங்க இந்த கமலாதேவி. எதுக்கு தெரியுமா? உப்புக்கு நீ யாரா வரி கொடுக்கறது, இந்த இருக்குடா உப்பு பாக்கெட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மும்பை பங்கு வர்த்தகம் அந்த அலுவலகத்துக்கே உப்பு பாக்கெட்டை கொண்டு போறாங்க இந்த கமலாதேவி அவர்கள். சிறையில் பிடிச்சு போடுறாங்க. 1 வருடம் சிறை தண்டனை. மறுபடி வராங்க, மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த கமலாதேவி அவர்கள். 1927 எல்லாமே அகில இந்திய மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய AIWC நடத்தி காண்பித்தவங்க தான் இந்த கமலாதேவி. ஸோ ஒரு கட்டத்தில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியாகவும் மாறுகிறார்கள் இந்த கமலாதேவி அவர்கள். அவர்களுடைய ஈடுபாடும் அதே மாதிரி சுதந்திரத்துக்காக அவங்க செய்த தியாகங்களும் எண்ணிலடங்காதது. இன்னைக்கு இந்திய தேசிய கைவினை பொருட்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பெரிய அளவு பேசினாலும் அன்றைய காலகட்டத்திலே 1920 30-40க்குள்ளேயே மிகப்பெரிய அளவு இந்தியாவில் உருவாக்கப்படும் கைவினை பொருட்கள், அதனுடைய மார்க்கெட், அதை எப்படி பிரபலப்படுத்தலாம், அது வழியாக மக்களுக்கு எந்த மாதிரி நல்லதை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுத்தியவர் தான் இந்த கமலாதேவி அவர்கள். அடுத்ததா தாரா ராணி ஸ்ரீவத்சவா. பீகார் மாநிலத்தில் பிறக்கக்கூடிய நபர் தான் இந்த தாரா ராணி ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு திருமணமாகுது. திருமணமானவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான். ஆனால் இந்த தாரா ராணி ஸ்ரீவத்சவா அப்படின்னு சொல்லும்போது பீகாரில் சிவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இதே 1942க்கு பிறகு நம்முடைய தேசிய கொடியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பெண்களையும் ஒன்றிணைத்து இந்த தாரா ராணி அவர்களுடைய அந்த ஹஸ்பண்ட், அதாவது புருஷன் அப்படிங்கிறவர் மக்களை ஒன்றிணைத்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க அவருடைய கணவர் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் கணவர் மயங்கி விழுகிறார். ஸோ தாரா ராணி என்ன செஞ்சுருப்பாங்க? ஐயோ ஓடிடலாம், இல்லாட்டி நம்ம புருஷனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்பணும்னா இல்லை. தாரா ராணி அவர்கள் அவருடைய ஹஸ்பண்ட் கையில் இருந்த அந்த கொடியை எடுத்துட்டு மறுபடியும் முன்னோக்கி போகிறாங்க. அப்படி முன்னோக்கி போன பிறகு அதே இடத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க அந்த கொடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கொடியை கொண்டு நிறுத்துறாங்க. தாரா ராணி அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அப்போதான் புலேண்டு அவர்கள், அதாவது தாரா ராணியினுடைய கணவன், அந்த இடத்துலையே உயிர் பிரிந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. ஸோ நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த தேசிய கொடி அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம அலுவலகத்தில் நம்முடைய ஆஃபீஸு இல்லாட்டி பலவிதமான ஸ்கூல் காலேஜஸ்லாம் தேசிய கொடி ஏற்றுறது அப்படிங்கிறது இன்றைக்கி வேணால் சர்வசாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு வெறும் 5 வருடங்கள் இல்லாட்டி 6 வருடங்களுக்கு முன்பு வரை பல மக்களுடைய உயிர் தியாகம்தான் பல இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டதற்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததா போகேஸ்வரி புகனானி அப்படிங்கிறவங்க தான். 60 வயது போராட்ட வீராங்கனை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நபர் தான் இந்த போகேஸ்வரி. ஒரு கட்டத்தில் நம்முடைய கொடி கம்பத்தில் வேற யாருடைய கொடி இருக்கு, அங்கே இந்தியாவினுடைய கொடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போகேஸ்வரி விரும்ப, அதுக்கு ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க, அந்த ஆங்கிலேயர் இந்த போகேஸ்வரியினுடைய தலையை அந்த கொடி கம்பத்தில் வச்சு அடிக்க
திருப்பி இதே போகேஸ்வரி அந்த ஆங்கிலேயனுடைய தலையை கொடிக்கம்பத்தில் வச்சு அடித்து அந்த இடத்துல இந்திய தேசிய கொடியை ஏற்றினார்கள் அப்படிங்கிறது இன்னொரு வீர வரலாறு. அப்படிப்பட்ட போகேஸ்வரி கொஞ்சம் நாட்களிலே இறந்து விடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பும் இங்கே போற்றுதலுக்குரியது தான். அடுத்ததா கனக்லதா பருவா அப்படிங்கிற மிக முக்கியமான வீராங்கன். அவங்களுடைய 5 வயதில் தாயையும் 13 வயதில் தகப்பனையும் பறி கொடுக்குறாங்க. சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் பாதியிலேயே படிப்பை நிப்பாட்டி அவங்களுடைய சகோதர சகோதரிகளை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பராமரிப்பில் வைத்து கொண்டு இருக்கும்போது தான் சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான வேட்கை அவங்களுடைய மனதில் ஊற ஆரம்பித்திருக்கிறது. அந்த சுதந்திரத்திற்காக சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே ஒன்றிணைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமாக போராட ஆரம்பித்தாங்க இந்த கனக்லதா அப்படிங்கிறவங்க. ஒரு கட்டத்தில் இதே மாதிரி நம்முடைய தேசிய கொடியை ஏற்றுவதற்காக நடந்த துப்பாக்கிச் சூடில் அவரும் அவருடைய உற்ற தோழியாக கருதக்கூடிய நபரும் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். இதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இவ்வளவு வீரமாக நம்முடைய தேசிய கொடியை ஏற்றுவதற்காக அவங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தை தியாகம் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே ஒரு போராட்ட வீரராக மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நம்முடைய வரும் தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், கடத்த வேண்டும். இல்லாட்டினா அவங்க செஞ்ச அந்த தியாகம், அவங்களுடைய அந்த வீரம், இது எதுக்குமே எந்த விதமான வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ இந்த சுதந்திரத்தை மிகப்பெரிய அளவு சுவாசிக்கக்கூடிய, இல்லாட்டி இந்த சுதந்திரத்தால் நம்ம இவ்வளோ அழகாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இவ்வளவு ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்களும் இருக்கிறது என்கிற இந்த உண்மையை 4 பேருக்கு நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். இவங்களும் நம்முடைய பாடப்புத்தகத்தில் வர வேண்டும். ஆனால் சுதந்திரத்துக்காக போராடிய நபர்களுடைய அந்த ஒரு பாடம் இருக்க வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதுமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அது மாறும் என்பதிலும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.